நான் இப்ராஹிம் இப்னு பீப் 8ஆம் நூற்றாண்டின் வானியல் ஒளியாக விளங்கியவன். 735ஆம் ஆண்டளவில் குல்பா நகரத்தின் வானளாவிய மாடங்களுக்கு இடையே பிறந்தேன். என் வாழ்க்கை முழுவதும் வானத்தின் இரகசியங்களைத் தெரிந்து கொள்வதிலேயே கழிந்தது. சிறுவயதிலேயே விண்மீன்களின் நகர்வுகள் என்னை மயக்கியது. என் தந்தை புகழ்பெற்ற கணிதவியலாளர். அவரிடமிருந்து கற்ற கணித அடிப்படைகள் என் வானியல் பயணத்திற்கு அசிவாரமாயின. 765ஆம் ஆண்டளவில் பாக்தாத்தின் அறிவுச்சாலை பைத்துல் ஹிக்மா என்னை தன் வாரியில் ஈர்த்தது. அங்கு நான் பல மொழிகளில் உள்ள வானியல் நூல்களைப் படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. 777ஆம் ஆண்டு என் மகத்தான படைப்பு அரபுகளின் முறைகளின்படி வானியல் அட்டவணைகள் எனும் நூலை எழுதினேன். இதுவே அரபு மொழியில் எழுதப்பட்ட முதல் வானியல் நூலாகும். இந்த நூலில் சூரியன் மற்றும் நிலாவின் நகர்வுகள், நட்சத்திரங்களின் நிலைகள், கிரகணங்களைக் கணிக்கும் முறைகள், வானியல் கருவிகளின் பயன்பாடு, காலக்கணிப்பு முறைகள், என் வாழ்க்கையின் திருப்புமுனை 776ஆம் ஆண்டு நடந்தது. அப்போது இந்திய வானியலாளர்களுடன் நடந்த உரையாடல்கள் என்னை முற்றிலும் மாற்றியமைத்தன. அவர்களிடமிருந்து சித்தாந்த மற்றும் பிரம்ஸ்புட சித்தாந்தம் போன்ற நூல்களை அறிந்தேன். இந்தியர்களின் கணித வானியல் முறைகள் என்னை மெய்சிலிர்க்க வைத்தன. 0 என்ற கருத்து எங்கள் கணக்கீடுகளில் புரட்சியை ஏற்படுத்தியது. என் மாணவர்களுக்கு எப்போதும் சொல்வேன், ஒரு கணிதவியலாளனுக்கு 0 மிக முக்கியமான எண். அது இல்லாத எண்களின் உலகம் இருளில் மூழ்கியிருக்கும். 796ஆம் ஆண்டளவில் என் மண்ணுருக்கண்கள் இந்த உலகை மூடின. ஆனால் என் கண்டுபிடிப்புகள் நூற்றாண்டுகளாக வாழ்ந்தன. என் வானியல் அட்டவணைகள் பின்னர் அல்குவாரிஸ்மி, அல்பத்தானி போன்ற மேதைகளுக்கு வழிகாட்டியாயின. என் வாழ்க்கையின் சாரம் என்ன? வானத்தைப் பார்த்து கேள்விகள் கேட்பது. ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கேள்வி, ஒவ்வொரு கோளும் ஒரு புதிர். நான் ஒரு வானியலாளன், ஆனால் உண்மையில் ஒரு குழந்தை, பிரபஞ்சத்தின் முன்னால் வியப்புடன் நிற்கும் ஒரு சிறுவன். வானம் என்பது வெறும் நீல விரிப்பல்ல, அது அறிவின் மிகப்பெரிய புத்தகம். அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் புரிந்து கொள்ள நான் என் வாழ்நாள் முழுவதும் முயன்றேன். இந்த உணர்வுகளுடனேயே நான் என் கண்களை மூடினேன். ஆனால் என் நட்சத்திரங்கள் இன்னும் உலகை வழிநடத்துகின்றன.